தொலைக்காட்சி தொடர்கள் வந்து ரைட்டர்ஸ் மீடியா தான் ஆக்சுவலாக. தொலைக்காட்சி தொடர்கள் எழுத்தாளருடைய முக்கிய ரொம்ப அதிகம். அவங்க வந்து கதையை நகர்த்தி கொண்டு வர ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் தான். இன்னும் சொல்லப்போனால் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் அப்புறம் டயலாக் ரைட்டர் 2 பேரும் ரோல் வந்து டெலிவிஷன் மீடியாவில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரோல். அங்கே டைரக்டரே வந்து கொஞ்சம் பின்னாடி தான் வந்துடுவார். அவர் வந்து ஏன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ளே அப்படியே இருக்கும்போது டைரக்டருடைய திறமையை காட்டுறதுக்கான ஸ்பேஸ் கம்மி அங்கே. பட் ரைட்டர் வந்து அந்த கதையை நகர்த்துறது வந்து ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கான முக்கியத்துவம் வந்து ரொம்ப கணிசமாக இருக்குது, குறிப்பிடத்தகுந்த அளவில் இருக்குது. பட் சினிமாவில் வந்து எப்போவுமே வந்து ரைட்டர்ஸ் வந்து ஒரு வீக்கர் செக்ஷனாக அது என்ன காரணம்னு புரியல. ஆனால் அடிப்படை வந்து எழுத்து தான். சினிமாவாகட்டும் சரி, எந்த ஒரு இதுலையுமே ஸ்கிரிப்ட் இல்லாமல் என்ன படம். இப்போ எவ்வளோ படம் டமாட்டமான வருது, பயங்கரமாக அத்தனை கோடிங்கிறாங்க, இது பண்ணுங்க. ஏன் படம் ஓட மாட்டேங்குது? ஏன் படம் ஓட கூட வேணாம், பார்க்கும்போது ஏன் உட்கார முடியாமல் போகுது அப்படின்னா அந்த கதையை கட்டமைக்கிற விதம் தானே. ஸோ ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் சினிமாவில் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து குறிப்பாக தமிழ் சினிமாவில், தெலுங்குலலாம் வந்து டைரக்டர்ஸுக்கு ரொம்ப வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழில் வந்து என்ன தெரில. அது இத்தனைக்கும் பல படங்கள் ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸ்கிரிப்ட் நல்லா ஓடுது, ஸ்கிரிப்ட் தான் முக்கியம் எல்லாம் பேசுகிறாங்க. பட் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஒரு ரைட்டரை கூப்பிட்டு புக் பண்ணி அவங்களுக்கு வசதிகள் பண்ணி கொடுத்து அவங்களுக்கான நியாயமான சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து வேலை வாங்குகிற போக்கு இல்லை.